ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேங்க. சளி கொஞ்சம் பிடிச்சிக்கிச்சிங்க, அதனால் குரல் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெல்லிஸை தாண்டி மேலே அங்கே பாருங்கள் எவ்வளோ உயரத்தில் செடி வளர்ந்துருக்குதுன்ட்டு. நிறைய வெண்டைக்காய் காய் காய்ச்சிருக்குதுங்க. அப்புறம் இந்த பூசணிக்காய் மட்டுங்க ஒன்று கூட வரலிங்க. இங்கே பாருங்கள், செடி மட்டும் கீழே வந்து படர்ந்து போய்கிட்டே இருக்குது. ட்ரெல்லிஸில் தான் ஏற்றி விட்டேன், அது வந்து மேலே வந்து ஏற மாட்டேங்குது, கீழே தான் இருக்குது. சரி கீழே இருந்தாவாச்சும் காய் வரும்னு பார்த்தா ஒரு காய் கூட இன்னும் வைக்க காணோம். இது பூசணிக்காய் வராது போல் இருக்குது. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து சிகப்பு வெண்டைக்காய், யானை தந்த வெண்டைக்கான்னு ஏகப்பட்ட காய் வந்திருக்குதுங்க. அதோட முக்கியமான ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பிரண்டையை பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி வந்து பிரண்டை சட்னி தான் அரைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். அவ்வளோ காய் வச்சுருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கத்திரியுமே ஓரளவுக்கு எல்லாம் காய்ச்சி முடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஒரு காய் 2 காய் தான் வந்துட்டுருக்குது. இந்த புளிச்ச கீரை தாங்க இங்கே பாருங்கள் எப்படி ஏறிட்டு இருக்குதுன்ட்டு. இன்றைக்கி பேசாமல் வெட்டி விட்றலான்ட்டு இருக்கிறேங்க. வெட்டினா கூட கொஞ்சம் நல்லா தலையும். ஏன்னா உள்ளுக்குள்ளே பச்சை மிளகாய் செடி, வெண்டைக்காய் செடிலாம் இருக்குதுங்களா, அது எங்கேயும் தலைய மாட்டேங்குது உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம். சரி பார்ப்போங்க, வாங்க இன்றைக்கி ஒன்று ஒன்றா நம்ம அறுவடை பண்ணி எடுத்துக்கோங்க. அறுவடைனாவே இந்த கூடை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அறுவடையே கம்ப்ளீட் ஆகிறது இல்லைங்க. இந்த கூடை வந்து அவ்வளோ பிடிச்சி போச்சு. இந்த பீஸ் தாங்க நிறைய சுற்றுது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஏற்கனவே ஃப்ரெண்டை வந்து 2 தடவை கடிச்சிருச்சுருந்தாங்க. ஐயோ இங்கேயே சுற்றுதே. அது நிறைய பூ வேறு இருக்குதுங்களா. அந்த அவரைக்காய்க்கு தாங்க மெயினாக நிறைய வருது, அவரைக்காய்க்கு. இது இந்த வெண்டைக்காய் மட்டுங்க இப்போ வந்து நிறைய காய்க்குது. ஒரு 2 நாள் விட்டுட்டா கூட போதும், அப்படியே முத்திடுது, சீக்கிரம் முத்திடுதுங்க. ஆனால் அதனாலே பார்த்து அறுக்கிறதா இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. ஆனால் இது பிஞ்சு தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யானை தந்த வெண்டைக்காய். இருங்க காமிக்கிறேன். இது வந்து யானை தந்த வெண்டைக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. கையை விட பெருசாக இருக்குது இல்லைங்களா. ஆனால் இது பிஞ்சு தாங்க. இங்கே பாருங்களேன், இது பாருங்கள் உடையுது. காய் தான் வந்து பார்க்குறதுக்கு வந்து முத்தின காய் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு 4 காய் போட்டு குழம்பு வச்சோம்னாவே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. நல்லா அந்த வளவளப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ குழம்புமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுங்க இன்னொரு 4-5 காய் இருக்குது. இன்றைக்கி வெண்டைக்காய் தான் நம்ம தோட்டத்தில் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. இது எல்லாமே பெருசு தான், ஆனால் பார்க்குறதுக்கு வந்து முத்தின மாதிரியே இருக்குது. ஓ இதுவும் பிஞ்சாதாங்க இருக்குது. அப்படியே சாமி, அம்மா ஐயோ பச்சை தவளைங்க செடியில் உட்காந்துருந்ததே தெரியல. இந்த 4 நாளாக மழை பெய்யுதுங்களா, அது நல்லா அந்த ஈரத்துக்கு வந்து உட்காந்துக்குது. இங்கே பாருங்களேன், இந்த 4 காய் போதுங்க குழம்புக்கு. நல்லா சூப்பராக ஒரு ஏகப்பட்ட காய் வரும். காய் வந்து பெருசாக இருக்குது இல்லைங்களா, அதனால் குழம்புக்கு வந்து அரிஞ்சோம்னா நிறைய காய் காணுங்க. அது இதுவுமே பாருங்கள் பெருசாக தானேங்க இருக்குது. உடச்சி பார்த்தேன், இதுவுமே வந்து பிஞ்சு தான். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா செடியில் எந்நேரமும் காய் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நான் ஒட்டுக்காக பறிக்கிறது இல்லை, அப்படியே எண்ணெயை அடுப்பில் வச்சுட்டுங்க வேக வேகமாக ஓடி வந்து எவ்வளோ மிளகா வேணுமோ அவ்வளோ மிளகா பறிச்சிக்கிறதுங்க. இதுக்குள்ளேயே ஒரு 4-5 பழுத்து மிளகா இருக்குது. என்ன பண்ணுறேனாங்க, நம்ம என்ன தான் நம்ம வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு பறித்தாலும் கொஞ்சம் நிறைய மிச்சம் இருக்குதுங்களா, இந்த மாதிரி பழுக்க விட்டுறதுங்க. பழுக்க விட்டதெல்லாம் இந்த மாதிரி அப்பப்போ வந்து பறிச்சிங்க நல்லா வெயிலில் காய வச்சு வரமிளகாயாட்ட யூஸ் பண்ணிக்கிறது. போன வருஷம் இப்படி தாங்க பண்ணேன். இன்னமும் வருதுங்க அந்த வரமிளகா. கடையில் வாங்கவே இல்லை இந்த வருஷம். இங்கே பாருங்கள் எவ்வளோ மிளகா வந்திருக்குதுன்ட்டு. இது வந்து இந்த தாய் சில்லிங்க, ரொம்ப காரமாக இருக்கும். அதனால் ஒரு 2 மிளகாய் போட்டாவே நல்ல காரம் வந்து இருக்குங்க. வரமிளகாய் தூள்லாம் நல்லா சுருக்குன்னு இருக்குது காரம் பார்க்குறதுக்கு. இந்த தடவை வெண்டைக்காய் பார்த்திங்கன்னா கார்டனை சுற்றி வச்சுருக்குறேங்க. இதோ இங்கே ஒன்று இருக்குது. ஃபுல் கார்டன் பெட்லேயுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வெண்டை செடி வச்சுருந்தேன். சிகப்பு வெண்டைக்காய் கூட வச்சுருந்தேனே. இங்கே அதான் இங்கே இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது முத்திச்சா பிஞ்சு தான். ஆஃபீஸ் வெண்டைக்காய் இருக்குதுங்க. அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செடிக்கு வெண்டைக்காய் பெருசானாலும் நல்லா இருக்குது. ஒரு சிலதெல்லாம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் சின்னதுலேயே முத்தி போச்சு. அடடா இதுவும் முத்தி போச்சு. இதுவும் முத்தி தான் கிடக்குதே. இதெல்லாம் விதைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. அது வெயில் மாறி அடித்ததுன்னா வெயில் மழைக்கு டக்குன்னு முத்திடுது. இதெல்லாம் பிஞ்சிலே முத்தி போச்சுங்க.
ஆனால் இதெல்லாம் பாருங்கள் பெருசாக தான் இருக்குது, பிஞ்சாட்டம் தான் இருக்குது. அடேங்கப்பா, இந்த பாவச்செடி வச்சு ஒரு பாவக்காய் கூட வரலையேன்னு கவலையாக இருந்தது. ஒரே ஒரு பாவக்காய் வந்திருக்குது. போன வருஷம் ஏகப்பட்ட பாவக்காய் வந்ததுங்க. இந்த வருஷம் பாருங்கள் ஒன்று தான் வந்திருக்குது. இதுதான் பஜ்ஜி மிளகாய். பஜ்ஜி மிளகாயுமே நல்லா வந்திருக்குதுங்க. 4, 5, 6 காய்ச்சி நல்லா இருக்குது. அது இப்போ இந்த கொடிக்காயெல்லாம் வந்து மேலே ஏறங்க இடம் இல்லாமல் அழகாக ட்ரெல்லிஸை மேலே போட்டு விட்ருக்குறோம். அதில் ஏறுறத விட்டுட்டு சைடில் அந்த செடி மேலேயே தான் ஏறுவோன்னு ஏறிக்கிட்டு இது பாருங்க, காயே வந்து செடி பெருசாகவே விடாமல் அழுத்திக்கிட்டு இருக்குது. அடேங்கப்பா, இதுவே பாருங்கள் எவ்வளோ காய் வந்திருக்குதுன்ட்டு. நல்லா இப்போ நிறைய வந்திருக்கு. அப்படியே அந்த சைடும் போய்டுவோங்க. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெண்டைக்காய் காய் இருக்குதுங்க. எல்லாம் முத்தி போச்சுங்க. ஏதோ ஒரு வாரமாக உடம்பு சரியில்லைங்களா, பயங்கர சளி காய்ச்சல், அலர்ஜி வேறு இப்போ தான் சரியாக இருக்குது இல்லைங்களா. அதனால் சரி செடிக்கிட்ட வர வேண்டான்ட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவ்வளோ முத்தி போச்சு. இன்றைக்கே பாருங்கள், வெண்டைக்காய் அறுக்க கையெல்லாம் வந்து பிக்குது. அந்த வெண்டைக்காயிலேருந்து ஒரு முழங்கு இருக்கும் பாருங்கள், அது வந்து கையில் பிப்பு எடுத்துக்கிட்டே இருக்குது. இதுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், வெண்டைக்காய் பூவை பாருங்களேன். இதில் வந்து இந்த யானை தந்த வெண்டைக்காய், ஆஃபீஸ் வெண்டைக்காய் எல்லாமே கலந்து போட்டிருக்குறேங்க. காய் நிறைய வந்திருக்குது. நான் என்ன பண்ணுவேனாங்க, வெண்டைக்காய் காய் அறுக்க வந்தனாவே பிஞ்சு காயுமே சேர்த்து அறுத்துருவேங்க. ஏன்னா குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஞ்சு காயை வந்துங்க பேனில் வந்து நெய் விட்டு இதை அப்படியே ரோஸ்ட் பண்ணி கொடுப்பேன். ஸ்கூலுக்கெலாம் போகும்போது அதான் சாப்பிட்டு போவோம், நல்லாயிருக்கும். இந்த வெண்டைக்காய் பாருங்கள், அங்கே வந்து இவ்வளோ பெருசுதானங்க அறுத்தோம், ஆனால் வந்து பிஞ்சாட்டு இருந்தது. இது பாருங்கள் முத்தி போயிடுச்சு. ஆனால் இது 2 பிஞ்சு தான். இன்னும் உள்ளுக்குள்ளெல்லாம் கொஞ்சம் இருக்குது. செடியை நிகத்தும் போது இதுவும் பிஞ்சு தான். அடே சாமி, எவ்வளோ பெருசு இருக்குதே. வேறுங்க எவ்வளோ பெருசுன்ட்டு. இந்த வாரமே வெண்டைக்காய் வாரம்னு நினைக்கிறேன். எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல. இருங்க, அங்கே கொஞ்சம் இருக்குது. இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குதுன்ட்டு. இதுதாங்க அந்த பஜ்ஜி மிளகாய் நாங்கள் பறிச்சோம் இல்லைங்களா. இதோ இதுதான் பஜ்ஜி போட்டால் சூப்பராக இருக்குதுங்க. காரமே இல்லை, நல்லா இருக்குது. ஒரே ஒரு பாவக்காய், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பீன்ஸுமே கொஞ்சம் இருக்குதுங்க. பீன்ஸுமே கொஞ்சம் அறுத்துக்கலாங்க. நிறையா பீன்ஸ் நல்லா தளைஞ்சு போச்சு, இன்னும் அறுக்காமல் இருக்குது. அதையுமே அறுத்துக்கோங்க. இது வந்து என்ன வெரைட்டின்னு தெரியல, ஃப்ரெஞ்ச் பீன்ஸாக என்னன்னு தெரியலிங்க. ஆக்சுவலாக அது கொடி மாதிரி வரும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணிட்டேன், அந்த ட்ரெல்லிஸ் கிட்ட போடாமல் இங்கே தனியாக கார்டன் பெட்டில் போட்டேங்க. அது அப்படியே தளைஞ்சு இடமில்லாமல் கீழே வந்து பறந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ இந்த ஒரு வாரமும் மழை பெய்யறனால பரவாயில்லைங்க, தண்ணி விடுற வேலை இல்லை. இல்லைன்னா தினமும் தண்ணி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்தா தெரியாதுங்க. இங்கே பாருங்கள், இலையை நகர்த்தி பார்த்தோம்னா உள்ளே நிறைய இருக்கும். இது என்னென்னா, அன்றைக்கி ஒரு நாள் பாம்பு இங்கே ஒன்று பார்த்துட்டேங்க. அதனால் வந்து பறிக்கிறதுக்கு பயமாக இருக்குது. வேறு புதராட்டம் ஆகிடுச்சிங்களா செடி, அதனால் உள்ளே வந்து பறிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஒன்று கொஞ்சம் முத்திக்கிச்சிங்க. சரி ஓகே, அடுத்த வருஷம் விதைக்கு போட்டு வச்சுக்க வேண்டியதுதான். இங்கே இருக்குது கொஞ்சம். அடடடடா, எப்படி இதை பார்க்காம விட்டேன். இது மேலேருந்து பார்க்குறதுக்கு ஒன்றுமே தெரிலிங்களா, அதனால் இல்லைன்ட்டு விட்டாச்சு. பாருங்க அடியில் எவ்வளோ காய் இருக்குதுன்ட்டு. இது செடி வேறு ரொம்ப டெண்டராக இருக்குதுங்க. லைட்டாக இழுத்தாவே இதாங்க பாருங்கள், உடஞ்சி வர போயிடுது. அடடடடா, உள்ளே பாருங்களேன் எவ்வளோ இருக்குதுன்னு.
வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு காய் கூட இன்னும் காய்க்காத மாதிரி இருந்தது. ஆட கடவுளே, எப்படி இப்படி விட்டேன்? அப்படியே சாமி, இப்போ ஒரு செடி ஃபுல்லாக காய் மட்டும்தான் இருக்குது. எல்லாம் அடியில் நிற்க மாட்டேறதுக்குங்க, மேலே வராமல். நமக்கு இது அடிக்கடி போட்டு பழக்கம் இருந்தால் இது எப்படி இருக்கும்னு தெரியுங்க. இதுதான் 2வது வருஷம். போன வருஷம் ஒரே செடி தான் இருந்தது. அது அந்த புது கார்டன் பெட்டில் வச்சுருந்தோங்களா, அது நல்லா விசிபிளாக இருந்தது பார்க்குறதுக்கு. டக்குன்னு எடுத்துக்கிட்டோம். இது நல்லா புதராட்டம் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு பார்க்காமே விட்டாச்சு. நிறைய முத்தி வேற போயிடுச்சுங்க. சரி, அடுத்த வருஷம் ஒரு $5 மிச்சம் பண்ணிக்கலாம். காய் விதை வாங்கி போடுறதுக்கு பதிலாக இங்கே வீட்டில் இருக்கிற இந்த விதையவே சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பீன்ஸ் இருக்குதுன்ட்டு. பாதிக்கு மேலே முத்தி போயிடுச்சிங்க. சரி, அது இருக்கட்டும். வாங்க இந்த அவரைக்காயும் பறிச்சுக்குவோம். இந்த அவரைக்காய்க்கு தாங்க பீஸ் வந்து நிறைய வரும். அது இந்த தடவை என்னவோ தெரியல, ரொம்ப நிறையா இருக்குதுங்க போன வருஷத்தோட. ஒரு சில அவரைக்காய் முத்தியும் போச்சுங்க. பிஞ்சாக இருக்கிறது நல்லாயிருக்கும். முத்துனது வந்து அந்த உள்ள அந்த விதை இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். பச்சை அவரைக்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா செழிப்பாக வரமாட்டேங்குதுங்க. இந்த தடவையும் போட்டிருந்தேன், லாஸ்ட் இயருமே போட்டிருந்தேங்க. அது என்னவோ இந்த தடவை நல்லாவே வரல. போன வருஷமும் ஒன்றும் பெருசாக வரலிங்க, இந்த வருஷமும் அப்படி தான் இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. ஒரு நாள் பொரியல காயிடுங்க. இன்றைக்கி தருவோட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குதுங்க. கலர் தாங்க எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இது என்ன ஆகுனாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து இந்த அவரைக்காயெல்லாம் இந்த பச்சை புழு வர ஆரம்பிச்சிருங்க, இந்த சீசன் முடிகிற டைமில். ஸோ அது மட்டும் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இது இப்போ தான் காய் விட ஆரம்பிச்சிருக்குதுங்க. இன்னும் கொஞ்ச நாள் போக போக பறிக்கவே முடியாத அளவுக்கு ஊறுப்பட்ட காய் வந்துடும். இங்கே பாருங்களேன், நான் புழு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்க, இது வந்து அப்படியே கொஞ்ச நாள் போக போக நிறைய வர ஆரம்பிச்சிடும். ஒரு காய் நம்ம எடுத்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு கூடை ஃபுல்லாக அவரைக்காயும் பீன்ஸும் தாங்க இன்றைக்கி வந்திருக்குது. இது பார்த்திங்களா என்னன்னு தெரியுதுங்களாங்க, அந்த செங்கீரை இருக்குது இல்லைங்களா, அது செடி நல்லா மடன்னு ஆள் உயரத்துக்குங்க. இங்கே ஒன்று, இது அங்கே பாருங்க, இது எவ்வளோ பெருசு இருக்குதுன்ட்டு. கீரை ஒரு 2 தடவையாக நம்ம தான் வந்தது, ஆனால் விதை தாங்க ஊறுப்பட்டது விட்ருக்குது. சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலான்ட்டு நானும் விட்டுட்டேன். பார்க்குறதுக்குமே அழகாக இருக்குதுன்ட்டு அப்படியே விட்டாச்சுங்க. கத்திரி செடியில் கத்திரிக்காயுமே ஒன்று விட்ருக்குதுங்க. இங்கே பாருங்கள், அது இன்னுமே நல்லா பெருசாகும். ஒரு கத்திரிக்காய் இன்னும் உள்ளே ஒன்று இருக்குதுங்க. அப்போ இதையுமே அறுத்தரலாம், குழம்பு காய்ச்சி. கத்திரிக்காய் சுட்டு பிணைஞ்சி வைக்கணும்னு நானும் நினச்சிக்கிட்டே இருக்கிறேங்க. இந்த தடவையாச்சும் வச்சிடணும் எப்படி தான் வருதுன்ட்டு. இங்கே பாருங்க, அப்புறம் இது பார்த்தீங்களா முருங்கைக்கீரைங்க. நல்லா இதோட ஒரு 4-5 தடவைக்கு மேலே அறுவடை பண்ணியாச்சுங்க. அங்கே உயரமாக தெரியுது பாருங்களேன், அது வந்து பாட்டில் இருக்கிறதுங்க. அதோட சைஸு இதோட சைஸும் பாருங்கள், மண்ணில் வச்சோன்னா எவ்வளோ பெருசு வந்துருச்சுன்ட்டு. கொஞ்சம் இலை வேறு பழுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க.
இது இன்றைக்கி பறித்து அறுவடை பண்ணால் கூட பரவாயில்ல தான், இதையும் எடுத்துக்குவோம். ஆனால் அடுத்த வருஷம் வருமான்னு தெரியல. சரி, இந்த வருஷத்துக்கு நல்லா யூஸ் பண்ணியாச்சுங்க. இது நல்லா ஒடிச்சுட நல்லா தலையுதுங்க, சூப்பராக தலையுது. நீ பாருங்க எவ்வளோ இருக்குதுன்ட்டு. இதெல்லாம் கொஞ்சம் பழுத்துக்குச்சுங்க, இதெல்லாம் விட்டுருவோம் அப்படியே. மணத்தக்காளி கீரை பார்த்திங்களா, நல்லா தலைஞ்சிக்கிச்சிங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு இவ்வளோ கீரை வருது. யூஸ்வலாக இவ்வளோ வரவே வராது. உள்ளுக்குள்ளே வந்து கொத்தவரங்காய் செடி வச்சுருக்குறேங்க. இதோ இங்கே பாருங்கள், இந்த எல்லாம் தெரியுதுங்களா, அதை மீறிக்கிட்டு தலைஞ்சிக்கிச்சு. அதனால் அது கொத்தவரங்காயே வளர விடக்கானாங்க. இதையுமே கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். இது என்ன தான் நம்ம இலையை பறித்தாலுங்க கட் பண்ணி விட தான் நல்லா தலையுங்க. அது நடுவில் கொஞ்சம் வெயில் வேறு அடிச்சது இல்லைங்களா, நல்லா அதுக்கு இலையெல்லாம் கொஞ்சம் அந்த பழுத்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஒரு வாரமாக மழைக்கு வேகமாக தலைஞ்சிக்கிச்சு. எவ்வளோ இருக்குதுன்ட்டு. அடுத்தது இங்கே பிரண்டையை பாருங்கள். அடே சாமி, எவ்வளோ வந்திருக்குதுங்க, நல்லா தலைஞ்சு போச்சு. இதா அது எல்லாம் உடச்சி நான் வச்சுட்டே இருந்தேன் இல்லைங்களா, ஒவ்வொரு வீடியோலையும் காமிப்பேன் பாருங்கள். அது உடச்சி வச்சதுனால ஒன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீளமாக வந்துருச்சுங்க. இதெல்லாம் பாருங்களேன், நல்லா டெண்டராக இருக்குது, சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து இந்த பிஞ்சாக இருக்கிறதெல்லாம் அறுத்துக்கிட்டுங்க, மறுபடியும் இந்த முத்தி இருக்குது இல்லைங்களா, அதை வேணால் மறுபடியும் இன்னொரு பாட்டில் எடுத்து வைப்போங்க. மறுபடியும் தலைஞ்சதுன்னா நமக்கு பரவாயில்ல தானுங்க. இன்னும் பிரண்டை தான் நமக்கு வந்து இங்கே கிடைக்கிறதே கஷ்டம். இங்கே பாருங்கள், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே பிரண்டை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரேடர் ஜோவில் தாங்க வாங்கினேன். இது எல்லாமே பிஞ்சு தாங்க. ஓ சூப்பர், இது வரைக்கும் இருக்குதுங்க பிஞ்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ நீளம் வந்துருக்குதுன்ட்டு. போன வருஷம் வந்து ஒரே நாள் சட்னிக்கு தான் ஆச்சு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3-4 டைம் வந்துடும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் முத்திக்குச்சு. பிரண்டைக்கு மட்டுங்க எப்பயுமே இந்த பிஞ்சு தான் வந்து சட்னி அரைக்கணும்பாங்க. முத்துனது போட்டோம்னா நாராக வருங்க. டேஸ்ட் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது நாராக வருங்களா, அந்த சட்னி சாப்பிடும்போது நமக்கு இந்த வாயில் நாராக மாட்டுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிஞ்சு தான் எடுத்துக்க சொல்லுவாங்க. ஒன்று முத்தி இருக்குது. நம்ம என்ன பண்ணலான்னா முத்துனதெல்லாம் மறுபடியும் வந்து சைடில் வச்சு விட்ருவோங்க. அடுத்த வருஷம் இன்னும் நிறையா ஆகிடும். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மட்டும் எவ்வளோ பிரண்டை எடுத்துருக்குறோன்னு.
பிரண்டை மட்டும் க்ளீன் பண்ணும்போதுங்க கையில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்கணும். இல்லைன்னா இதில் வந்து பிப்பு அதிகமாக இருக்குங்க. அந்த பிப்பு வந்து ரொம்ப அது ஒரு த்ரூ அவுட் த டே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அரைச்சிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அது மட்டும் போட்டுக்கணுங்க. இது எப்படி க்ளீன் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்படி இருக்குது இல்லைங்களா, இது எடுக்கும்போது அந்த நார் வருது பாருங்கள். இது வந்துங்க இந்த கார்னர் நார் இந்த 4 பக்கமும் எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி. ஏன்னா இதோடு நம்ம சமைச்சோன்னா அது சாப்பிட சாப்பிட அது நாராக வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க, போதும், இது கரெக்டாக இருக்குங்க. இந்த ஜாயிண்ட்டில் வந்து இப்படி எடுக்கும்போதே இது வந்துடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், இதில் தான் க்ளீன் பண்ணதுங்க. இந்த மாதிரி இந்த கார்னர்லாம் மட்டும் தோல் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே வந்து நல்லா கழுவிட்டுங்க சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம எவ்வளோ பறிச்சோம் இல்லைங்க, இவ்வளோ தான் மிச்சம் வந்தது. இதில் என்னென்னா, இதில் ஒரு சிலதெல்லாம் முத்தி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குதுங்க. இது வந்து ரொம்ப டெண்டராக இல்லை, நார் நிறையா வரும். ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, இதை மறுபடியும் வந்து மண்ணிலே நட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக தளைஞ்சு வந்துடுங்க. ஏன்னா நம்ம இந்த கணு வந்து நல்லா உள்ளே போகிற அளவுக்கு வச்சுட்டோம்னாவே சூப்பராக வந்துடுங்க. இதுவே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 செடிக்கு மேலே வைக்கலாம் போல் இருக்குது. ஸோ இதையுமே மண்ணில் வச்சுட்டுங்க இதை அப்படியே காம்போஸ்ட் போட்டுடலாங்க. கருவேப்பிலை செடி பாருங்கள், நல்லா ஒரு 3 கிளைக்கு மேலே வந்துருச்சுங்க. சைடில் பிரான்ச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்களேன். இப்போ கருவேப்பிலையே கடையில் வாங்குகிற வேலையே இல்லைங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 கன்று விட்டுருக்குதுங்க. சைட்லலாம் பாருங்கள் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. அப்புறம் இதுதான் முருங்கை மரம் தான் கீழேயே நம்ம கொஞ்சம் அறுவடை பண்ணோம் இல்லைங்களா. இன்னும் அப்படியே நம்ம இந்த சைடு போவோங்க. மாதுளஞ்செடி அப்படியே தாங்க இருக்குது, ஒன்றும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை, அதே லெவலில் தான் இருக்குது. பூ மட்டும் அப்பப்போ வருதுங்க. உள்ளே வந்து அங்கங்கே அந்த பச்சை பயிர் போட்டிருந்தேன் இல்லைங்களா, நைட்ரஜன் ஃபிக்ஸிங்னு சொல்லிட்டு, அது வந்து செடி நல்லா தளைஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்க, ஏகப்பட்ட காய் வச்சிருச்சுங்க. இதோ இங்கே பாருங்க. இது அப்பப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபுல்லாக நம்ம காய விட்டுட்டோம், ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா அது என்ன ஆகுனா வெடிச்சு போயிடுங்க. காயெல்லாம் விதையெல்லாம் கீழே கொட்டி போயிடும். ஸோ நல்லா இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறங்க நல்லா பிளாக் ஆனதுக்கப்புறம் எடுத்து சேர்த்து வச்சிட்ருக்கிறேன். அதுதான் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, அது நல்லா அந்த சீலையில் போட்டு அந்த நல்லா அந்த குத்துவாங்க இல்லைங்களா, அந்த உலக்கையில் வச்சு அது மாதிரி குத்தி புடச்சிக்கன்னு அப்படின்னாங்க. இதோ இந்த மாதிரிங்க பிளாக் ஆகிறது அப்படியே எடுத்து வச்சுக்கிறது. இதுவும் பாருங்களேன், இதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இந்த வருஷம் பச்சை பயிறு கடையில் வாங்க தேவையில்லைங்க, நம்ம தோட்டத்துலேருந்தே வந்துருச்சு. ஆனால் என்னென்னாங்க, இதுலேயும் ஏகப்பட்ட பீ சுற்றுதுங்க. இங்கே பாருங்கள், ஃபிக்கு வந்துங்க இதோட ஒரு 2 பழம் எடுத்துட்டோம், சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், ஒரு பிரான்ச்லேயுமே வந்து ஃபிக்கு நிறையா இருக்குது. இது இங்கே கூட இருக்குது பாருங்கள். ஆனால் என்னென்னா ஒரே டைம் பழுக்கிறது இல்லை, அப்படியே 1 2 அப்படி தான் வந்துட்டுருக்குது. சைஸ் ரொம்பவும் பெருசு இல்லைங்க. இங்கே கூட இன்னும் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள். அப்புறம் இதுக்குள்ளே வாழை மரம் இருந்ததுங்க, சும்மா சைடில் போட்டுவிட்டது தான். இது வாழை மரத்தையே அழுத்தி விட்டுக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்குது. இதோ இங்கே பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் பச்சை பயிர் நல்லா பெருசாக இருக்குது. அடுத்தது இங்கே பர்சிமன் வந்து காய் ஆல்ரெடி வச்சுருந்துன்னு சொன்னேன் இல்லைங்களா. இது வந்து இப்போ வெயிட்டு தாங்காதனால தான் வந்து அங்கங்கே ஏதோ இந்த சப்போர்ட்டுக்கு வந்து குச்சி வச்சு விட்ருக்குறோங்க. இருந்தும் அது வந்து ரொம்ப சாஞ்சிட்டு தான் போகுது. ஆடடா, இங்கே ஒரு பழம் கீழே விழுந்துருச்சு, பழுக்கிறதுக்கு முன்னாடியே விழுந்து போச்சுங்க. இன்னும் ஒரு வாரத்தில் பழுத்துருன்னு நினைக்கிறேங்க. கலர் பாருங்கள், கொஞ்சம் இந்த எல்லோ கலர் வருது பாருங்கள், அதோ இதுலாம் நல்லா தெரியுது. இது வந்துங்க இந்த சிகப்பு தண்டுக்கீரை இருக்குது இல்லைங்களா, அந்த செடி தாங்க. இலையெல்லாம் வந்து ஃபுல்லாக நின்று போய் இப்போ ஃபுல்லாக விதைக்கு வந்துருச்சு. இது பாருங்களேன், இந்த மாதிரி இந்த ப்ரௌனாக இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே ஃபுல்லாக விதை தாங்க இருக்கும். இந்த மாதிரி அப்படி பண்ணிங்கனாவே போதும், அவ்வளோ விதை வருங்க. இங்கே பாருங்கள், ஒரு பூலையுமே வந்து ஏகப்பட்ட விதை வருங்க.
இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து மினி சந்தையே போட்டலாம் போல் இருக்குது. அவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கிறோங்க. வாங்க ஒன்று ஒன்றா எடுத்து வைப்போம். பாய் உரிச்சு விட்டு முருங்கைக்கீரை, மணத்தக்காளி கீரை. அடே சாமி, இது ஒரு 4 நாளைக்கு சமைக்கலாம் போல் இருக்குது. நல்லா தலை இலை பிரண்டைங்க, கத்திரிக்காய் 2, பீன்ஸு, பர்பிள் அவரைங்க, பஜ்ஜி மிளகாங்க, கூட ஃபுல்லாக வெண்டைக்காங்க, பழுத்த மிளகாங்க. வாங்க வாங்க நம்ம வீட்டு சந்தைக்கு வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ காய் அறுவடை பண்ணியிருக்கிறோன்ட்டு. இது எல்லாமே ஒரு நாள் அறுவடைங்க. எதுவும் வந்து இந்த வெண்டைக்காய் பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பிஞ்சு தாங்க. 4 வெண்டைக்காய் போட்டு வச்சோம்னாவே குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். அது புளிக்குழம்பு தாங்க அட்டகாசமாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம வீட்டு சந்தையில் என்னென்னலாம் இன்றைக்கி அறுவடை பண்ணியிருக்கிறோன்னு பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள் பிரண்டைங்க, எல்லாமே பிஞ்சு பிரண்டை தான். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் ஒரு 4 நாளைக்கு குழம்பு வைக்கலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ வெண்டைக்காய் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து பழுத்த மிளகாய் இருக்குது இல்லைங்களா, நான் வந்து வரமிளகாய்க்கு ரெடி பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதுக்கு அதையுமே பறிச்சாச்சுங்க. பீன்ஸ் தாங்க இந்த வருஷம் வந்து ஊறுப்பட்ட பீன்ஸ் அறுவடை பண்ணியிருக்குதுங்க. இன்னும் நிறையா இருக்குதுங்க, கொஞ்சம்லாம் முத்தி போயிடுச்சு. ஸோ இன்னும் அடுத்த வாரத்துக்கு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் பர்பிள் அவரைங்க, இப்போ தான் வந்து காய் வந்து ஃபஸ்ட் அறுவடைக்கு ஆயிருக்குது. இனி வந்து போதுங்கிற அளவுக்கு வருங்க. அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. இது இன்றைக்கி பொரியல் பண்ணிட வேண்டியதாங்க. கத்திரிக்காய் வந்து இந்த தடவை 2 கத்திரிக்காய் தாங்க வந்திருக்குது. இந்த தடவையாச்சும் சுட்டு பிணைஞ்சிடலான்ட்டு பார்க்குறேங்க, பாப்பா என்ன பண்ணுறோன்ட்டு. இது வந்துங்க பஜ்ஜி மிளகாங்க, சூப்பராக இருக்குதுங்க. போன தடவையே வந்து பஜ்ஜி மிளகாய் அறுவடை பண்ணிட்டுங்க பஜ்ஜி சுட்டேன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க. காரமே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கீரைங்க, முருங்கீரையில் வந்து ராகி வடை தான் செய்யலான் இருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சங்குப்பூவுமே இருந்ததுங்க, சங்குப்பூ டீ போடலாம் அப்படின்ட்டுங்க. அப்புறம் ஒரே ஒரு பாவக்காங்க, நீ பொக்குன்னு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீசனுக்கே ஒரே ஒரு பாவக்காய் தாங்க நம்ம தோட்டத்தில் வந்திருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம தோட்டத்தை அறுவடை பார்த்திங்கன்னா இவ்வளோ அறுவடை பண்ணியிருக்குதுங்க. இதில் எந்த காய் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து இதோட எண்ட் ஆகுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.